ஐயோ தங்கா தங்கா. கோவை பன்னிமலை ஊராட்சி முன்னாள் தலைவரும் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலராக இருந்தவர் தான் கவி சரவணகுமார். அவருடைய மனைவி மகேஸ்வரி, அவங்களுக்கு 47 வயசு ஆகுது. அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கு 21 வயசும் இன்னொருத்தருக்கு 15 வயசும் ஆகுது. இப்படி இவங்க குடும்பத்தில் போன மாதம் 28ஆம் தேதி மகேஸ்வரி கத்தியால் குத்தப்பட்டு, வீட்டிலேயே கத்தியால் குத்தப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. 2 நாள் கழித்து அவங்க டிரைவர் நான் தான் அவங்கள கொலை பண்ணேன், நான் தான் கத்தியால் குத்தி கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி போலீஸில் சரண்டர் ஆகுறாரு. அவனை விசாரிக்கும் போது எதுக்கு கொலை பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, மேடம் என்னை எப்போதும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதனால தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ கோவை மத்திய சிறையில் அவனை உள்ள தூக்கி வைக்கிறாங்க. இப்படி இருக்க நேற்று கவி சரவணகுமாரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட பெண்ணோட கணவரை அரெஸ்ட் பண்ணி அவரை உள்ள தூக்கி வச்சுருக்காங்க. அதுதான் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கவி சரவணகுமார் செங்கல் சூளை நடத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் அவர் கட்சியிலேயே இருக்கார். அடிக்கடி அவர் செங்கல் சூளை சம்மந்தமாகவோ இல்லை கட்சி சம்மந்தமாகவோ நான் வெளியே போகிறேன், அங்கே மீட்டிங் இருக்குது, இங்கே மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அடிக்கடி போயிடுவாராம். இந்த விஷயம் அவங்க ஒய்ஃபான மகேஸ்வரிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா போயிட்டு ஒரு நாள் கழித்து வர்றது, 2 நாள் கழித்து வர்றது, இப்படி தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினோன்னே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கணவர் வடபழனியில் ஒரு பெண்ணை ஒரு வீட்டில் தங்க வச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த பெண்ணு கூட அவர் குடும்பம் நடத்திட்டு இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே வீட்டில் சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க. பட் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. இதெல்லாம் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக இந்த விஷயம் பெரிய விஷயமாக ஆரம்பிக்குது. இவர் அடிக்கடி வெளியே போகிறதுனால பிரச்சனைகள் பெருசாக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு டைவர்ஸ் தந்துரு அப்படின்னு கணவர் தான் ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்காரு. நீ டைவர்ஸ் தந்துரு, நீ தனியாக இருந்துரு, உனக்கு என் கூட இருக்க பிடிக்கல அப்படின்னா நீ தனியாக போயிரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பட் அவங்க நான் டைவர்ஸ் தர மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்காங்க. ஏன்னா 2 பெண் குழந்தைகளை வச்சுட்டு அவங்க எங்கே போகிறதுன்னு கண்டிப்பாக யோசிச்சுருப்பாங்க. ஸோ அவங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு அதில் உறுதியாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி டைவர்ஸும் நான் இது பண்ண மாட்டேன், சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்காங்க. இப்படி சண்டைகள் போயிட்டுருக்கு தான் கடந்த மாதம் 28ஆம் தேதி அவங்க 2 பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. காலையில் அவங்க 2 பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அந்த மகேஸ்வரிங்கிறவங்க தான் தனியாக வீட்டில் இருக்கிறாங்க. அப்போது இந்த சுரேஷ் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பேச்சு கொடுக்குற மாதிரி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேமராவெல்லாம் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணியிருக்காரு. அந்த வீட்டில் உள்ள எல்லா கேமராவையும் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி பேச போயிருக்காரு. பேசிட்டு இருக்கும்போதே இவர் மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து அவங்க மேலே குத்தியிருக்காரு. குத்தி அந்த இடத்துலையே கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் நேராக ஸ்டேஷனுக்கு போகாமல் ஒரு இடத்துல போய் தங்கியிருந்திருக்காரு. ஸோ இவர் இப்படி தலைமறைவாயிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த இன்னொரு வேலைக்காரங்க அங்கே அம்மா இப்படி உளுந்து கிடக்கிறத பார்த்து உடனே போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. உடனே போலீஸ் அங்கே உள்ள இடத்த எல்லாத்தையும் சோதனை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கேமராவை போய் பார்க்குறாங்க. கேமரா எல்லாமே ஆஃப் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ அப்போவே அவங்களுக்கு சந்தேகமாகுது, கண்டிப்பாக இந்த வீட்டில் வேலை செஞ்சவனாக இருக்கணும், இல்லை அப்படின்னா இந்த வீட்டில் யாராவது ஒருத்தரை தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஸோ அங்கேருந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. உடனே பிரேத பரிசோதனைக்கும் அந்த அம்மாவோட பாடியை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் பாடி வருது. அப்போது அந்த கணவர் கதறி கதறி அழுறாரு. அங்கே உள்ளவங்க எல்லாரும் அழுறாங்க. கணவர் நான் கொலை செஞ்சவனை சும்மா விட மாட்டேன், எவனாக இருந்தாலும் சரி தான், அந்த அளவுக்கு அவர் பில்டப் அழுதுருக்காரு. ரொம்ப வருத்தமாகவே இருந்திருக்காரு. அன்னைக்கு அந்த சம்பவத்தில் அன்னைக்கு அப்படி இருந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்க 2 நாள் கழித்து அந்த டிரைவர் கோவையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகுறாரு. நான் தான் அந்த அம்மாவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இரத்தக்கரை படிஞ்ச சட்டையோட அவர் சரண்டர் ஆகுறாரு. போலீஸ் உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, எதுக்குடா நீ கொலை பண்ண அப்படிங்கும்போது, நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்போதும் அந்த அக்கா என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்க, எதுக்கு எடுத்தாலும்
தான் கோவப்படுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அதனால ஒரு நாள் எனக்கு ரொம்ப கோவமாயிட்டு அன்னைக்கு காலையில என்ன நடந்தது அப்படின்னா, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன வந்து நான் தப்பு பண்ணவே இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன வந்து கடினமா திட்டுனாங்க. அதனால தான் நான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க எப்புட்றா கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நான் கொலை பண்ணணும்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கேமராவ தான் ஆஃப் பண்ணேன். ஏன்னா கேமரால பார்த்தேன்னா கண்டிப்பா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சிரும். அதனால நான் ஃபர்ஸ்ட்டு கேமராவ போய் ஆஃப் பண்ணிட்டு, அங்க இருந்த ஆதாரத்த டெலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள போனேன். வீட்டுக்குள்ள இருந்த ஒரு கத்திய எடுத்து மறைச்சு வச்சுட்டு அவங்ககிட்ட பேசுற மாதிரி போனேன். பேசும்போதே அவங்கள வந்து நான் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட சொல்றான். அப்போ போலீஸ்காரங்க கேட்குறாங்க, "ஏய் இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு நீ கொலை பண்ணியா? இதெல்லாம் ஒரு காரணமே இல்ல. நீ பொய் சொல்லாத. உண்மைய சொல்லு. உனக்கு வந்து கேமராவ ஆஃப் பண்ற அளவுக்கு உனக்கு யார் சொல்லி தந்தா? கேமரா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உனக்கு எப்படி தெரியும்? இங்கங்க கேமரா இருக்கு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? ஸோ நீ வந்து எப்படி வந்து ஆஃப் பண்ண? உனக்கு வந்து எப்படி இதெல்லாம் தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து பேன்னு முழிச்சிருக்கான். அவனுக்கு அந்த கேமரா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே சரியா தெரியாம இருந்திருக்கு. சில கேமராலாம் கரண்ட் போனாலும் ஆன்ல தான் இருக்கும். முக்கியமா பெரிய பெரிய வீட்லலாம் அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீட்லயும் அப்படிதான் இருந்த உடனே இவங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு. எப்படி நீ வந்து இத ஆஃப் பண்ண? எப்படி நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ண? அப்படிங்கிறத கேட்கும்போது அவன் வந்து ஒண்ணுமே சொல்லாம மௌனம் காத்துட்டு வந்திருக்கான். ஸோ இப்படி இருக்க தான் அவன நீதிமன்ற காவல்ல அவங்க போலீஸ்காரங்க விசாரணைக்கு எடுக்குறாங்க. திரும்பவும் அவன்கிட்ட கொஸ்டின் பண்றாங்க. "நீ உண்மைய சொல்லல அப்படின்னா கண்டிப்பா உனக்கு வந்து ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்கும். நீ உண்மைய சொல்லிரு. யாரோ உன்ன பண்ண சொல்லியிருக்காங்க. நீ இத பண்ணல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவன் மௌனமாவே தான் இருந்திருக்கான். ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. இவனுடைய ஃபோன்ல இருந்து எல்லா ஹிஸ்டரியும் பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வருது என்னன்னா, இவன் கொலை பண்ணி முடிச்சுட்டு, அதாவது கொலை பண்ண டைம் சொன்னான் இல்லையா? அந்த டைம் முடிந்ததுக்கப்புறம் இவன் வந்து நேரா இவர் ஓனருக்கு தான் கால் பண்ணியிருக்கான். அதாவது கவி சரவணகுமாருக்கு தான் கால் பண்ணியிருக்கான். இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியும் கவி சரவணகுமாருக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்கான். ஸோ அப்போவே இவங்களுக்கு வந்து டவுட் ஆயிருது. ஸோ கண்டிப்பா இந்த வீட்டு பிரச்சனைனால இவர் தான் ஏதோ சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு டவுட்ல தான் இவங்ககிட்ட கேட்குறாங்க. நாங்க வந்து உண்மைய கண்டுபிடிச்சிட்டோம். நீ வந்து சொல்லு அப்படின்னோனே தான் அதுக்கப்புறம் அவன் வந்து ஆமா சார். சார் தான் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கன்வின்ஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா கொலை வழக்குல இவர 2வதா சேர்த்து இவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறாங்க. ஸோ நீங்க இந்த கேஸ்ல இருந்து பாருங்க, ஒரு பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை அப்படின்னோனே, அதாவது அவரு தான் தவறா இருந்திருக்காரு. ஸோ அதுக்காக பொண்டாட்டிய கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காரு. ஸோ பணம் எவ்வளோதான் இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் வந்து நம்ம வாழ்க்கைய அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான். இனிமே அந்த 2 பிள்ளைகளும் அவருடைய 2 பிள்ளைகளும் இவர மன்னிக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மாவ கொன்ன கொலைக்காரன் அப்படின்னு தான் நினைக்கும். நம்ம அப்பாங்கிற ஸ்தானத்துல அந்த பிள்ளை மூஞ்சில கூட முழிக்க முடியாது. ஸோ கண்டிப்பா அவர் பிள்ளை மேல பாசம் வச்சிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அவர் வாழ்நாள் ஃபுல்லா வருத்தப்படுவாரு. இந்த கொலைய பண்ணதுக்கும் அவர் வந்து கண்டிப்பா வருத்தப்படுவாரு. அதிலயும் இவர் வந்து என் ஒய்ஃப கொன்னவன நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அவங்க ஒய்ஃப் இறந்த அன்னைக்கு பெரிய அளவுல நாடகம் ஆடியிருக்காரு. ஸோ பாருங்க, யார தான் நம்புறதுன்னே தெரியாது. ஒருத்தவங்க வந்து எமோஷ்னலா பேசுற மாதிரி பேசினாலும், அத வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு, ஐயோ! ரொம்ப கஷ்டப்படுறாரே, ரொம்ப வருத்தப்படுறாரே அப்படின்னு தான் தோணும். பட் அவர் வந்து நடிக்கிறாரா? இல்ல உண்மையாவே பேசுறாரா? இருதயத்திலேருந்து பேசுறாரா? அப்படின்னு அவருக்கு மட்டும் தான், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ யாரையுமே பார்க்குறத வச்சு நம்ம வந்து எடை போட்டுறக்கூடாது. நம்ம பார்க்குறத வச்சு மட்டும் அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவரு அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து நம்மட்ட என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ, அத மட்டும் தான் காட்டுவாங்க. ஸோ யாரையுமே பார்க்குறத வச்சு ஈஸியா நம்பிறாதீங்க. பேசுறத வச்சு ஈஸியா நம்பிறாதீங்க. ஸோ உங்க வாழ்க்கைய நீங்க வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லா இதுலயும் கேர்ஃபுல்லா இருங்க. யாரையுமே ஈஸியா நம்பாதீங்க. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.